ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு கேமிங் கன்சோல். இதோட பேர் வந்து ரெட்ரோ கேம் ஸ்டிக் M22. இந்த ப்ராடக்டை நாங்கள் ஷேடோ கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினோம். அது சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸையும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த வீடியோவில் இதோட ரிவ்யூவை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இதை வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 15 days கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ரிவ்யூவையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல ரெட்ரோ கேம் ஸ்டிக்னால் என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் அதாவது 90s காலகட்டத்தில் நம்ம விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே இப்போ 4K டிவிஸ்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு HDMI ஸ்டிக்கில் வந்து கேம்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதில் சூப்பர் மேரியோ, கான்ட்ரா அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 30,000 கேம்ஸ் இருக்குது. ரெட்ரோ கேம் ஸ்டிக் M22 வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் வாங்கினது ரெட்ரோ கேம் ஸ்டிக் M22 WWE எடிஷன் தான் வாங்கியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 3 எடிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பிளேன் எடிஷன், WWE எடிஷன், அப்புறம் கிரிக்கெட் எடிஷன் சொல்லிட்டு 3 இருக்குது. பிளேன் எடிஷனில் உங்களுக்கு அதாவது 2 கேம்ஸ் வந்து உங்களுக்கு வராது. WWE எடிஷன்லையும் கிரிக்கெட் எடிஷன்லேயும் உங்களுக்கு அந்த 2-3 கேம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்பெஷல் கேம்ஸ். இப்போ நான் வச்சுருக்கிறது WWE ஸ்மாக்டவுன் vs Raw 2011 அப்படிங்கிற ஒரு எடிஷன் தான். இப்போ இந்த பாக்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் உங்களுக்கு 1080p குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 52 ஓல்டு எமுலேட்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் ப்ளே ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 3Dயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷலாக PSP அதாவது ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் அந்த எமுலேட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா சப்போஸ் 52 எமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபேமஸ் 10 எமுலேட்டர்ஸோட பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க. PSP, N64, PS1, CPS3, Atari 2600, Atari Lynx, CPS1, CPS2, Atari 17800, MAME அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில 10 எமுலேட்டர்ஸோட பேரை இதில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் உங்களுக்கு 2.4G ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் கேம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிரிக்கெட் கேமோட ஸ்டிக்கர் மாதிரி இதில் வந்து ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கன்சோல் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த பேக் சைட் பேஜில் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு HDMI எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கன்சோலை வந்து உங்களால் டேரெக்டாக டிவியில் ப்ளக் பண்ண முடியல அப்படின்னா இந்த HDMI எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி உங்களால் டிவியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டிக்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கேபிள் யூஸ் பண்ணி தான் இந்த கன்சோலுக்கு உங்களால் பவர் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 கண்ட்ரோலர்ஸ் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அப்படியே பார்க்க PS5 கண்ட்ரோலர் மாதிரியே இருக்கும். பட் PS5 கண்ட்ரோலர் மாதிரி டியூவல் ஷாக்கில் இருக்காது. ஆனால் அதோட டிசைன் அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 AA சைஸ் பேட்ரி போடுற மாதிரி வரும். இந்த கண்ட்ரோலருக்கு ஒரு டாங்கிளும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த கண்ட்ரோலர்ஸும் நீங்கள் பேர் பண்ண முடியும். அது வந்து அந்த ஸ்டிக்கில் இருக்குது. அந்த ஸ்டிக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கண்ட்ரோலரும் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே 2 ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த 2 ஐட்டம் நான் வந்து தனியாக தான் வாங்கினேன். இந்த 2 ஐட்டம்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் போக போக அப்படியே சொல்கிறேன். கடைசியாக நம்மளுடைய கன்சோல். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த கன்சோல். இதுதான் அந்த ரெட்ரோ கேம் ஸ்டிக். எல்லா ரெட்ரோ கேம் ஸ்டிக்குமே ஓரளவுக்கு ஒரு ஸ்லிம்மாக இருக்கும். பட் இது வந்து ஃபேட்டி எடிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ கேம் ஸ்டிக் M33ஓட அந்த கன்சோலும் வந்து பிளாக் கலரில் இதே இதில் தான் இருக்கும். ஆனால் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த டாங்கிள்ஸ். இந்த டாங்கிள் வந்து இந்த டாங்கிள் யூஸ் பண்ணி தான் உங்களால் இந்த கண்ட்ரோலர்ஸை பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு அந்த டாங்கிள் ஸ்லாட், அதுக்கப்புறம் இந்த பவர் கேபிள் ஸ்லாட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு HDMI பின் இருக்கும்.
இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிவிலேயோ இல்லை மானிட்டர்லேயோ ப்ளக் பண்ண முடியும். இந்த ஸ்டிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேலே கேம்ஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய எமுலேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கேம்ஸ் இருந்ததுன்னா உங்களால் இதையும் கேம்ஸையும் ஏற்றிக்க முடியும். அவ்வளோதான் கைஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து அந்த பாக்ஸில் இருந்தது. இப்போது நான் இதில் கேம் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த கன்சோலில் வந்து நீங்கள் மாட்டணும். இந்த HDMI எக்ஸ்டெண்டர் டாப் சைடில் மாட்டிட்டு பவர் கேபிளை இந்த ஸ்லாட்டில் மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் டிவிலேயோ இல்லை மானிட்டர்லேயோ உங்களுடைய HDMI ஸ்லாட்டில் தான் மாட்டிடுங்க. இதை வந்து உங்கள் டிவி யூஎஸ்பியில் மாட்டுறனா மாட்டிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தனியாக அடாப்டரில் மாட்டுறனாலும் மாட்டிக்கலாம். இப்போது இந்த பின் வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் செட்டப் பாக்ஸ் மாதிரி கீது வச்சுருந்தீங்கனாலோ இல்லை டிவிக்கு தனியாக ஏதாச்சும் HDMI கேபிள் கீது வந்திருந்ததுனாலோ இதை வந்து யூஸ் பண்ணி உங்களால் வெளியிலேயே உங்களால் மாட்டிக்க முடியும். எப்படின்னா, அதாவது இந்த HDMI எக்ஸ்டெண்டர் கழட்டிட்டு இந்த பின்னை நீங்கள் அந்த ஸ்டிக்கோட பின்னில் மாட்டிட்டு இதை நீங்கள் கழட்டிட்டு அதை ரெண்டுத்தையும் சொருகணும். அதாவது அதை ப்ளக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், இப்போ நான் வந்து இந்த பின்னை வந்து என்னோடய டிவி HDMIயில் மாட்டிட்டேன். எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குது. அந்த செட்டப் பாக்ஸுக்கு ஒரு HDMI கேபிள் வரும். அந்த HDMI கேபிள் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அந்த HDMI கேபிளில் இந்த HDMI ஸ்டிக்கை மாட்டுறதுக்கு அது ரெண்டுத்தையும் இது பண்ணுறதுக்கு இந்த பின் வந்து உதவியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிவி HDMI ஒயருக்கு இது வச்சுருந்தீங்க இல்லை செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சும்மா அதை உள்ளே மாட்டி கழட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கலாம். வாங்க, நான் இப்போ வந்து கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆன் ஆயிடுச்சு. கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த கண்ட்ரோலரும் உங்களுக்கு பேர் ஆயிடுச்சு. எப்படி பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மோட் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சுதுன்னா அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாதீங்க, ஆனால் அது செகண்ட் பிளேயர் கண்ட்ரோலர். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட எமுலேட்டர்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ரெண்டே மைனஸ் இருக்கும். அது என்னென்னா, ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிளில் மல்டிப்ளேயர் சப்போர்ட் ஆகக்கூடிய கேம்ஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளேயர் ப்ளே ஆகாது. அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எல்லா எமுலேட்டர்ஸ்லேயும் ப்ளே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிளில் மட்டும் அது ஒர்க் ஆகாது. மித்த எமுலேட்டர்ஸில் உங்களுக்கு மல்டிப்ளேயர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிளில் வர கேம்ஸை உங்களால் சேவ் ஸ்டேட்டோ லோட் ஸ்டேட்டோ பண்ண முடியாது. கேம்ஸில் உங்களுக்கு மேனுவல் சேவ் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா மாதிரியான கேம்ஸில் ஒரு சில இடங்களில் சேவ் கேம் ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது உங்களால் கேமுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். இதில் இருக்கிற WWE கேம் வந்து நீங்கள் ஒரு மேட்ச் பிடிச்சிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சில கேம் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெவலில் ஒரு மேட்ச்சை முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸு ஒரு சில கேம்ஸுக்கு PSPயில் இருக்குது. சரி, இப்போ வாங்க டாப் ரேட்டட் கேம்ஸ்லேருந்து போவோம். ப்ளேஸ்டேஷன் போர்ட்டபிள் கேம்ஸ்லேருந்து போவோம். இதில் வந்து உங்களுக்கு ரொம்பவே டாப் எமுலேட்டர்ஸோட கேம்ஸ் தான் இருக்குது. காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, பட் இந்த கவராட்டில் சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸ்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அது வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா தான். அதுக்கப்புறம் கீழே டெக்கன் 6 கேம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டெக்கன் டார்க் ரெசிவலேஷன் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. அப்புறம் GTA வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் WWE ஸ்மாக்டவுன் வெர்சஸ் ரா 2011 அதுவுமே வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் கேம். இதுவுமே நான் விளையாண்டுருக்கேன். இந்த கேமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கிரிக்கெட் கேம்ஸ் இருந்தேன்ல, அதாவது பிரெயின் லாரா 2007 சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இது ஒன்றும் எனக்கு பெரிய லெவலில் விளையாட தெரியல, ஏன்னா இந்த மாதிரி கேம்லாம் வந்து ஃபோனில் வந்துருச்சு. பட் WWE கேம்லாம் வந்து ப்ளேஸ்டேஷன் 2ல் வரக்கூடிய குவாலிட்டியில் சூப்பராக வருது. அந்த மாதிரி இதில் நிறையா கேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டாப் ரேட்டட் கேமான எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஆடியோ மட்டும் கேட்காது, ஏன்னா இந்த ஆடியோ வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது வந்துருச்சு. நான் வந்து இப்போ நியூ கேம் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்போ நியூ கேம் கொடுக்குறேன்.
இப்போ உங்களுக்கு இது வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. இதை வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியல. நீங்களும் பாருங்கள் எப்படி கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லேக் ஆகாமல் வருதான்னு பாருங்கள். இந்த கேமராவில் என்னால் ரொம்ப பெரிய அளவில் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் குவாலிட்டி இங்கே பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பட் உங்களால் அந்த லேக் இருக்குது அப்படிங்கிறது இந்த எப்படியே பார்க்க முடியும் உங்களால். Answers that lay in the tent of the disciple, deep in severe lands. This is not a wise course of action, boys. It was a dream, nothing more. The visions still haunt me up here. The visions. But this vision, I can change. Perhaps it is a vision best left unchanged. There is more to this than we know. Please. உங்களுக்கு இப்போ கட்சின் ப்ளே ஆகி முடிய போகுது. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி வரும். நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி லேகு அந்த கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து கிரேட்டோஸாக இருந்து நான் அங்கே வந்து அடிக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து சுத்தமாக லேகே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. லேக் இருக்குது, பட் நம்ம சொல்கிற அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்ம 100% கேம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எமுலேட்டரை தான் நீங்கள் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 100% கேம் வந்து இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 98% வந்து லேக் இல்லாமல் இது இல்லாமல் வரும். பட் ஒரு சில இடத்துல ஒரு சில பக் மாதிரி வரும். பட் நம்ம பிளேயபிளாக தான் இருக்கும் இந்த கேம். பட் பிஎஸ்பி கேம்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் லேக் ஆகும். பட் மித்த கேம்ஸ் எல்லாமே சூப்பராகவே ரன் ஆகும். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபைட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது சுத்தமாக லேகே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் சொல்ல முடியாது. நான் வந்து இதுலேயே வந்து நிறைய லேக்ஸ் இருக்குது. பட் பிளேயபிளாக தான் இருக்குது இந்த கேம். ஒன்றும் ரொம்ப மட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த கேம். இந்த எமுலேட்டர் வந்து இந்த கன்சோல் வந்து நல்லாவே வந்து ப்ளே ஆகுது. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சில பக்ஸ் வந்துடும். அதாவது அங்கே போயிட்டு இது பண்ணும்போது மறையிறது, அந்த மாதிரி ஒரு சில பக்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் காட் ஆஃப் வார் கேம் வந்து டோட்டலாக லேக் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிக்சல் லேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து தெரியும். ஆனால் வந்து 100% வந்து எந்த எமுலேட்டரும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து இதில் இந்த எமுலேட்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இதில் எக்ஸிட் பண்ணுறது, அதாவது ஒரு கேமை எக்ஸிட் பண்ணுறதுனா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோட இது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் இருந்தால் 2 times
செலக்ட், அதாவது இந்த செலக்ட் பட்டனையும் ஸ்டார்ட் பட்டனையும் அட் அ டைமில் 2 டைம்ஸ் அழுத்தினா தான் வந்து பிஎஸ்பி கேமில் வெளியே வருது. மித்த எமுலேட்டர்ஸில் 1 டைம் அழுத்தினாலே வெளியே வந்துடுது. பட் அது ரெண்டுத்தையுமே அழுத்தினாலே வந்து உங்களால் சேவ் ஸ்டேட் ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. பட் மித்த எமுலேட்டர்லையுமே என்னால் சேவ் ஸ்டேட் ஆப்ஷன்ஸை பார்க்க முடியல. அதனால அதுக்கப்புறம் நான் வந்து செலக்ட் ப்ளஸ் R1 அழுத்தினா சேவ் ஸ்டேட் ஆயிரும், செலக்ட் ப்ளஸ் L1 அழுத்தினா உங்களுக்கு லோட் ஸ்டேட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி கேமுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. பட் மித்த எமுலேட்டர்ஸ் அது நல்லாவே ஒர்க் ஆச்சு, நல்லாவே சேவ் ஸ்டேட் லோட் ஸ்டேட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு காட் ஆஃப் வார் கேம் வந்து நல்லாவே ப்ளே ஆகிருக்கும். இப்போ வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து உள்ளே போயிடுச்சு. மேட்ச் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் ப்ளே கொடுக்குறேன் 1-on-1 வச்சுட்டு நார்மல் மேட்ச்சில். இப்போ வந்து நான் வந்து ஜான் சீனாவை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீமுக்கு நான் வந்து ராண்டி ஆர்டனை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். கட் சீன்ஸ் மாதிரி ப்ளே ஆகும். அதாவது அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து காட்டும். இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேக் இருக்கா கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் அப்படியே விட்டுறேன். அதாவது இந்த WWE கேம் வந்து நான் சுத்தமாக வந்து லேகு எந்த இடத்துலையும் பார்க்கல. பட் 10 days தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சில இடத்துல லைட்டாக ஸ்டக் ஆகுறது, லேக் ஆகுறது தெரியுது. பட் ரொம்ப தெரியல. அதாவது இந்த கட்சின் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. இப்போ நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்களால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ராண்டி ஆர்டன், இப்போ நான் வந்து ராண்டி ஆர்டனை அடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சில கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. லேக் வந்து இதில் சுத்தமாக தெரியவே இல்லை. இதில் காட் ஆஃப் வார் கேமில் வந்தளவுக்கு கூட இதில் லேக் தெரியல. பிக்சல் லேக்ஸ் இதில் ஒன்றும் இல்லை. அதாவது அந்த கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த கேம். வந்து இது ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதாவது அந்த Nintendo Switchல வந்து உங்களுக்கு ஒரு கேம் வரும், இந்த மாதிரி ஒரு கேமு. அந்த கேம் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் கம்மி பண்ணி, ஒரு சில சீக்வன்ஸெலாம் கம்மி பண்ணி, ஃபிசிக்ஸெலாம் கம்மி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த Nintendo Switchல வர கேம் மாதிரியே இருக்கும். அந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து PlayStation 1 கேம். கன்சோல் வந்து ஒரு சூப்பரான கன்சோல்னு சொல்லுவேன், ஒரு ஒர்த்தான கன்சோல்னு சொல்லுவேன். PlayStation போர்ட்டபிள் கேம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சூப்பராக ரன் ஆகுது. மித்த கேம்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரிவ்யூ என்னென்னா, இது வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஆனால் லேகே இல்லை, பக்கே இல்லை, ஸ்டக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் லேகில் வந்து இருக்குது. பிஎஸ்பி கேம்ஸில் நிறையாவே லேக் இருந்தாலும் பட் ப்ளேயபிளாக இருக்குது. மித்த இதில் சம்டைம்ஸ் லிட்டில் லேக் வரும். 100% வந்து கிளியராக வருது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ இதோட ப்ரைஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெட்ரோ கேம்ஸ்டிக் M22 பிளேன் எடிஷனோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 3000 to 3200 கிட்ட வருது. இந்த ரெட்ரோ கேம்ஸ்டிக் M22 WWE ஸ்மாக்டவுன் vs Raw 2011 எடிஷனு, இல்லை அந்த கிரிக்கெட் எடிஷன், இந்த 2 எடிஷனும் வந்து உங்களுக்கு 3800 வந்து வருது. அது போக உங்களுக்கு ஷேடோ கேம்ஸில் நிறைய ஆஃபர்ஸும் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்ஸ் வந்து இந்த கேமுக்காக எனக்கு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இதை 3500க்கு வாங்கினோம், ஆஃபர் டேஸ் இல்லாத நாள்லேயே. இந்த ஷேடோ கேம் ஷாப் வந்து சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் வியூ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஷேடோ கேம்ஸில் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, அதனால் நீங்கள் ஆன்லைனில் போய் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். அவங்க அது மட்டும் செல் பண்ணல, PlayStation 2, PlayStation 3, PlayStation 4, PlayStation 5, மெட்டா ஷாட், மெட்டா குவெஸ்ட் VR, அந்த மாதிரி நிறையா கேம் கன்சோல்ஸு அங்கே விற்றுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கேம் கன்சோல்ஸுமே வந்து ஷேடோ கேம்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க. அங்கே போய் நீங்கள் நிறையா ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.